இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும். பிதாவாகிய தேவன் சொல்ற பாருங்க, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும். அவர் யாராம்? பிதாவாகிய ஆத்துமாவுக்கு பிரியமானவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரியமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், இயேசு கிறிஸ்து மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளின் நியாயத்தை வெளிப்படுத்துவார். புறஜாதிகளுக்கு என்னத்தை வெளிப்படுத்துவார்? நியாயத்தை வெளிப்படுத்துவார். இரண்டாவது வசனம் படிங்க. அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பட மாட்டார். அவரை குறித்து யார் சாட்சி சொல்றார்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவன், என் ஆத்துமாவுக்கு ரொம்ப நேசிக்கப்படத்தக்கவன். அவர் என்ன செய்ய மாட்டாரா? இயேசு கிறிஸ்து கூக்கரிட மாட்டாராம். கூக்கரிட மாட்டாரா? ரொம்ப ஒரு மாதிரி கத்துவாங்க தெரியுமா சபையெல்லாம். அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாராம்? செய்ய மாட்டாராம். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ணவும் மாட்டார். அல்லேலூயா. உங்க தகப்பனுடைய சுபாவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை மீட்டவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவர் என்ன செய்வார்? சத்தத்தை உயர்த்த மாட்டார், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அடுத்த 3 பாருங்க. அவர் நெறிந்த நாடனை முறியாமலும் மங்கிய திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். பாருங்க, நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டாரே இப்படி ஒருமா, அதாவது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறவனா இருந்தாலும் அப்படியும் கொண்டு வந்து பிரயோஜனப்படுத்தும்படி மாற்றுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இவன் மனுஷன் என்ன நினைப்பான்? ஒன்றுக்கும் இவனை இவ்வளவு சொல்லி கேட்கவே இவங்களாம் இது பண்ணான இவனெல்லாம் வச்சு வேஸ்ட் அப்ப ஒதுக்க பார்ப்பாங்க. ஆனா தேவத்துல மங்கி எரிகிற திரிய அணைய விட மாட்டாராம், நெறிந்த நாணல முறிய விட மாட்டாராம். அல்லேலூயா. அப்ப நீங்க தைரியமா இயேசு கிறிஸ்துவை நம்பலாம். நிச்சயமா என்னை அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. நிச்சயமாக என்னை அவர் கொண்டு போக அவரால் முடியும் என்று அவர் மேல் நீங்க நம்பிக்கை வைங்க. அவர் என்ன சொல்றார்? நெறிந்த நாணல முறிய விட மாட்டேன், மங்கி எரிகிற திரிய என்ன செய்ய மாட்டேன், முறிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். அல்லேலூயா. கிருபைகளை தருவார். நீங்க தைரியமாக அவரிடத்தில் நெருங்குங்கள், அவரிடத்தில் கிருபைகளை கேளுங்க. எதெல்லாம் உங்களால் முடியாததா இருக்கிறதோ அதை தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க, இதுல எனக்கு ஒரு விடுதலையை தாரும். நீர் எனக்குள் தங்கி இருப்பீராக, நீர் எனக்குள் தங்கி இருக்கிறதை நீங்க விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு ஞானமா இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு பலனா இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு மீட்பா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் உங்கள் இருதயத்தை நம்பி நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு அவர் நீதியா இருக்கிறார், எனக்கு அவர் ஞானமா இருக்கிறார், நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஞானம் பெருக ஆரம்பிக்கும், சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அவருடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றீங்க. அவர் சொல்றாரு அணைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாருங்க, அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மாட்டோம், இலைகரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும், அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்குமா. அல்லேலூயா. அவர் பொறுமையா இருக்கிறார் என்பதற்காக எதுவும் நடந்து போவது இல்லை. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ எதுவுமே நடக்காம இருக்கிறதுனால ஏதோ மாறி இருக்கிறது இல்ல, சுத்தம் மாறி இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு தேவன் சொன்னதே தாமதித்துக் கொண்டிருந்தாலும் அது அந்த வார்த்தை எல்லாம் காத்திருக்கும். அல்லேலூயா. சொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் காத்திருக்கும், சொல்லப்பட்ட எண்ணிக்கைகள் காத்திருக்கும். ஆமென். வேதங்கள் தீவுகளும் காத்திருக்குமா. அல்லேலூயா. இந்த ஊழியத்துல எங்கெங்கெல்லாம் தேவன் முன்குறிச்சாரோ, எந்தெந்த தேசத்துல முன்குறிச்சாரோ அங்கெல்லாம் மனிதர்கள் காத்திருப்பார்கள். ஏற்ற வேளைகள் வரும்போது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவும் 12 வயசுல எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் அவர் 30 வயது வரைக்கும் தன் காத்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து யாருமே 30 வயசு வரைக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் 12 வயதிலே மூப்பர்கள்ட்ட ஆசாரியர்கள் கேள்வி கேட்கிறார். அவ்வளவு ஞானம் நிறைந்தவரா இருக்கிறார். ஆனா சும்மா உடனே செய்யல, எல்லாவற்றையும் அதின நேரத்துல நேர்த்தியாய் செய்தார். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் அதின காலத்தை எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அப்படி நடக்கும். தாமதித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் அப்படியே காத்திருக்கும். ஏற்ற வேலைகள் வரும்பொழுது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். அது உங்க கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். இயேசு 3.5 வருடம் ஊழியம் செய்தாலும்
இன்றைக்கும் எத்தனை பிரசங்கிகள் இருந்தாலும் அவர் செய்த ஊழியத்தை மிஞ்சி ஒன்றும் நடப்பதே இல்லை. ஆமென். நம்ம இங்க 100 வருடம் ஊழியம் செய்வதை 3 வருஷத்திலே நிறைவேற்றி முடித்தார். அப்படிப்பட்ட மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் காத்திருந்தார் தேவனுக்கு. ஹalleluya. பிதாவின் சித்தத்துக்கு என்று காத்திருந்தார். அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தார். அதே போலதான் நாம் நினைச்சோம், அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். என்றைக்கு எப்படி இயேசுவை மகிமைப்படுத்தினாரோ அப்படியே இங்கேயும் மகிமைப்படுத்தப்படும். ஹalleluya. உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். காத்திருக்கிறீங்க, சோர்ந்து போகாமல் காத்திருக்கிறீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்குள்ளே பலன், காண்டாமிருகத்தின் பலன் இருக்கும். கழுகின் செட்டைகள் போல் நீங்கள் மறுபடியும் அடித்து எழுப்புவீர்கள். ஹalleluya. அப்போ வேதம் சொல்லுது, அவர் பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்குமா. 5ல கடைசியில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது ஆண்டவர் இந்த 6-7 சொல்லுவதற்காக தான் யாரு என்பதை, ஆண்டவர் பிதாவாகிய யார் என்பதை 5ல சொல்றார். இத படிச்சு பாருங்க. 5 வானங்களை சிருஷ்டித்து, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இதெல்லாம் வர்ணிச்சு சொல்றார். நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சு சொல்றார். பூமியில இருக்கிற எல்லாம் நான் தான் ஆகாரம் கொடுக்கிறேன், நான் தான் சுவாசத்தை கொடுத்தேன், நான் தான் வானத்தை பரப்பினேன், நான் தான் பூமிக்கு அஸ்திவாரம் போட்டேன், நான் தான் சமுத்திரத்தின் எல்லை அடக்க கடவுள் நான் தான் கட்டளையிட்டேன். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ குருடரின் கண்களை திறக்கவும், நீ கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு உன்னை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும், உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும், ஜாதிக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் ஒரு பெரிய அடையாளத்தை குறிச்சு உங்களுக்கு சொல்றார். இதையும் நீங்க விசுவாசிக்காமல் போனா, இதையெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் படிச்சிருப்பாங்களா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாரந்தோறும் ஓய்வு நாள் தோறும் நினைச்சுவாங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அவங்க படிக்கிறது வழக்கம். இது என்ன புஸ்தகம்? ஏசாயா என்ன புஸ்தகம்? தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹalleluya. ஏசாயா எரேமியா என்ன புஸ்தகம்? எசேக்கியேல் என்ன புஸ்தகம்? தீர்க்கதரிசன புஸ்தகம். வாரந்தோறும் வாசிக்கப்படும். இதெல்லாம் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஏன் அவங்களுக்கு உணர முடியாம போச்சு? புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். ஹalleluya. புறஜாதிகள் மீட்கப்படணும். இப்போ இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால், இயேசு வந்தது அவர் சொந்த ஜனங்களுக்காக வந்தால் அதோட முடிஞ்சிடும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற வேண்டும். அப்ப அது நிறைவேற வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், புறஜாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவாகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஹalleluya. அப்ப இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இதயம் கடினப்பட்டிருந்தா எதுக்காகனா நமக்காக, நாம் மீட்கப்படுவதற்காக. ஹalleluya. நம்மளுடைய மீட்பின் எண்ணிக்கை கரெக்ட்டா வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஹalleluya. நம்மை மீட்பதற்கான மேசியா இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டார் என்று அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய மகத்துவம் மகிமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு அதே பக்கத்துல ஒரு வசனத்தை பாருங்க. 16 படிங்க. அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக மாற்றுவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அவர் சொல்றாரு, அறியாத பாதையில நடத்துவாராம், நம்மளுக்கு தெரியாத வழியில கொண்டு போவாராம். இப்படியெல்லாம் செய்து நமக்கு இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவாராம். கோணலான அவரே செவ்வையாக மாற்றுவார். உங்க வாழ்க்கையில என்னதெல்லாம் இருள் மாதிரி இருக்குதோ அதை அவர் சொல்றாரு, நான் நினைச்சுவேன் வெளிச்சமாக மாற்றுவேன்.
உங்க காரியத்துல இதெல்லாம் உங்களுக்கு இருளுமாய் தெரியுது யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அதிலே வெளிச்சமாய் மாற்றுவார். எந்த பாதையெல்லாம் உங்களுக்கு கோணலாய் உங்களுக்கு தெரிகிறதோ அந்த பாதைகளை தேவன் சொல்கிறார் வெளிச்சம் செவ்வையாக்குவார். ஹalleluya. உங்களுக்கு இருளானதிலே வெளிச்சமாற்றுவார், கோணலாத பாதையிலே செவ்வையாக அவர் செய்வார். அவர் செய்கிறது மட்டுமல்ல, அவர் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஆமென். எத்தனை நம்புறீங்க? இறுதி வரை என்னை கைவிட மாட்டார். கோணலான பாதையில அவர் எனக்கு செவ்வைப்படுத்துகிறார். என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஆமென். உங்க வீட்டுல, உங்க தொழிலில, உங்க குடும்பத்துல எதெல்லாம் இருள் மாதிரி இருக்குதோ அது எல்லாம் வெளிச்சம் உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் உண்டாகுது. எதெல்லாம் உங்களுக்கு பாதை கோணலாய் தெரிஞ்சோ அங்க செவ்வை உண்டாக்கப்படுது. ஆமென் செவ்வையாகப்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆமென். இந்த பாதையெல்லாம் செவ்வையாக்கப்படுகிறது. இந்த பாதையெல்லாம் வெளிச்சம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, என்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி அப்படியே நம்ம எழும்பி ஆமென் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நாம் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். நம்மளை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கோணலாவைகளை செவ்வையாக்குவார்.